சார் வணக்கம். சார் வணக்கம். மீண்டும் எங்க சேனலுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க நேர்காணலுக்கு சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு மிக முக்கியமா இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல, அதாவது நடப்பு நிகழ்வுகளில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு இதை பத்தி தான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறோம். அது பொதுவாகவே அது ம், ஒரு அரசியல்வாதிக்கு நடந்தது. பொதுவாகவே ம், பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கு. என்னன்னா, ஒரு அழைப்பாணை, அதாவது சம்மன். சம்மன் வந்து ஒருத்தருக்கு இஷ்யூ பண்றாங்க. அதுல ரெண்டு கேள்வி இருக்கு. அவர் அன்னைக்கு வர முடியலன்னா மறுநாளே வரணும் அப்படின்னு காவல்துறை வந்து அழுத்தம் கொடுக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. இன்னொன்னு, அந்த ஆணையை வந்து வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிறாங்க, யாருமே இல்லைன்னு இல்லை, ஆனா கதவுல ஒட்டிட்டு போயிடுறாங்க. போன கொஞ்ச நேரம் கழிச்சு அதை படிக்கிறதுக்கு கிழிச்சதா அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க. யாரு? சீமான். சீமானுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்டுக்குள்ள இருந்தேன், வாட்ச்மேனை அந்த காவலர்களை கூப்பிட்டு அந்த இதை கொஞ்சம் கிழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் வர்றது கொஞ்சம் கூச்சப்பட்டு வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு நான் சொன்னேன். அவங்க கிழிச்சிட்டு வந்தாங்க நாங்க. ஸோ பர்பஸ், அவங்க வந்து படிக்கிறதுக்காகவோ இல்லை இது ஒரு இதா தெரியும், அவமரியாதையா தெரியும் அப்படிங்கிறதுக்காகவோ எதுக்காகவோ கிழிச்சிட்டாங்க. ஆனா இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கையை பத்தி அப்புறம் கேட்கிறேன். இது முதல்ல இந்த அழைப்பாணை இப்படி ஒட்டுனதை இவ்வளவு நேரம் வச்சிருக்கணும், இவ்வளவு நேரம் டிஸ்பிளேல இருக்கணும் அப்படின்னு எதுவும் சட்ட விதி இருக்கா? நேர அளவு இருக்கா? கால அளவு இருக்கா? கால அளவு அப்படிலாம் கிடையாது. ஆ. கால அளவு அப்படிலாம் கிடையாது. ம். அவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சம்மனை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும். ஓ, சரி சரி. உங்க மேல இப்படி இப்படி குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சரி. குற்றச்சாட்டை விசாரிக்கணும். ஓகே. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்க வந்து ஆஜராங்க அப்படிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட். சரி, காவலரே நேர்ல வந்து கொடுக்கறது. அதான் ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் அனுப்பணும். சரி சரி. சப்போஸ் அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு ம். உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஏதாவது கிடைக்காத பட்சத்துல ரைட். சம்மனை வந்து சர்வ் பண்ணதுக்கு போலீஸே டைரக்டா போய் அங்க போய் வீட்டுல யாராவது ஒரு பெரிய ஆண் நபர்கள் ஓ. இருந்தா அவர்கள்ட்ட சர்வ் பண்ணிட்டே வரணும். இதான் சட்டத்துல சொல்லுது. அப்படியும் சரி. இல்லாத பட்சத்துலதான் கதவுல ஒட்டணும். கொட்டணும். ஆஹா. அங்க ஒரு பெண் பெண் காவலர். நபர்கள்ட்ட கொடுக்கக்கூடாது. ஓ, ஆண் அப்படியா? நபர்கள் அந்த வீட்டுல உள்ள மேல் மேல். பர்சன்ட்ட ஆஹா. சர்வ் பண்ணிட்டு வரலாம். ஓ, அப்படியும் அந்த குறிப்பா மேல் சட்டத்துல அப்படி பர்சன் இருக்கு. இல்லாத பட்சத்துலதான் ஓகே. அப்படி ஒட்டணும். ஆ. அதை வந்து ஒட்டுறது வந்து இத்தனை மணி நேரம் இருக்கணும், ம். இத்தனை நாள் இருக்கணும் அப்படின்ற கால அளவெல்லாம் எதுவும் சட்டத்துல குறிப்பிட்டு சொல்லல. எப்போனாலும் ஒட்டியாச்சுன்னா ரைட்டு, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்க வந்து ஆஜராகணும் அப்படின்றது ஒட்டக்கூடிய வேலை வந்து ம் ம் போலீஸோடது. ஒட்டிடலாம். ம். கிழிச்சு அந்த கால அளவு கிடையாது. கால அளவு கிடையாது. ஆனா இது வழக்கறிஞர்கள் மத்தியில் ரெண்டு விதமான கருத்து வர்றதுனால தான் ஒரு குழப்பம். இந்த மாதிரி ஒரு பொது பொது ஜனங்களுக்கு ம். என்னன்னா, ஏதோ ஒரு பிஎஸ்என்எஸ்னா ஏதோ ஒரு இது போட்டு 279 209 வாட் எவர், அதுபடி நீங்க ஆ. வந்து சம்மன் கொடுக்கறத தடுத்தீங்க, அதாவது அரசு பணியாளரை பணி செய்ய விடாம தடுத்தீங்க அப்படின்னு உங்களை வந்து குற்றம் சாட்டலாம் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் போட்டிருக்காரு பதிவு. இதுல சோசியல் இல்ல மீடியா இல்ல, வச்சுக்கோங்களேன். அதாவது பிஎன்எஸ் பிஎன்எஸ் எஸ்எஸ்ன்றது வந்து இப்போ வந்து புதுசா நாகரிக சுரக்ஷா சங்கீதா ஆ, அப்படின்னு இப்போ புதுசா கரெக்ட். சட்டம் 2024 ஜூலைல இருந்து ஆமா. நடைமுறையில பேர் இருக்கு. மாத்திருக்காங்க. இது ஓகே. இது என்ன சட்டம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஐபிசி சிஆர்பிசி, ஆ. இந்தியன் பீனல் கோடு, ஓ, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சரி சரி. அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட், இது மூணையும் இப்போ முப்பெரும் சட்டங்களை வந்து மாத்தினது எல்லா மக்களுக்கும் இப்ப தெரியும். ம் 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 இதுல ஏற்கனவே சிஆர்பிசில இருந்தது தான் இப்போ பிஎன்எஸ்எஸ்லயும் இருக்கு. ஏற்கனவே ஐபிசில இருந்தது தான் ம் இப்போ ம் பிஎன்எஸ்ல. ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் அது ரைட்டு. ம் ஏற்கனவே இருந்தது எப்படின்னா, ம் இப்பயுமே பிஎன்எஸ்எஸ்ல அதுவும் முன்னாள் சிஆர்பிசிலையும் செக்ஷன் 41 சிஆர்பிசிலையும் இப்போ வந்து ம். பிஎன்எஸ்எஸ் வந்து 35. சரி சரி. ம் ம். இதுல வந்து சம்மன் எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் பத்தி அதுல சொல்லியிருக்கு. ஓகே. ம் 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 ம். அது போக சிஆர்பிசி 160லையும் சொல்லியிருக்கு. சரி சரி. அதனால அதுபடிதான் அவங்க பண்ணணும். மற்றபடி இந்த கிழிச்சது வந்து தவறு, இல்ல கொடுக்க போகும்போது கவர்மெண்ட் சர்வன்ட வந்து தடுப்பது தவறு அப்படின்லாம் இல்ல. இல்ல. இவங்க, நான் வீடியோ பார்த்தேன், சமீபத்துல ம் வீடியோ ம் பார்த்தேன். ம் அந்த ம் இன்ஸ்பெக்டர் கூட போனவங்க எல்லாம் ம். இங்க இருந்து போனதே ஒரு உள்நோக்கத்தோட தான் போனது மாதிரியே தெரியுது. ஓ, அவங்களுடைய பாடி அந்த லாங்குவேஜ் பார்த்தா. காவலாளி, ஏன் யாரு காவலாளிங்கிறது, நீங்க போலீஸ் வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்க. ம் 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 ம். லீகலா என்ன நம்ம ப்ரொசீஜர் அப்படின்றது தெரிஞ்சுட்டு சில வேலைகளை செய்யணும்.
ஒரு ம். வீட்டுக்கு காவலாளியா ஒருத்தரை வச்சிருக்காங்க. யாரு ம். வந்தாலும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலை தான் அவரோட வேலையே. வேலை. நீங்க ஆமா. போலீஸா? ம். நான் ஓட சொல்றேன் ம். ம். அப்படின்னு சொல்றதுதானே அவருடைய வேலையே. கண்டிப்பா, அப்ப கண்டிப்பா. நான் போகையில தடுத்தாரு அப்படின்றது வந்து எந்த வகையில் நியாயம்? ம். அப்படின்னாலும் ஒரு காவலாளிகிட்ட சொல்லியிருக்கணும். எப்பா நான் இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கேன். வீட்டுல ம். யார் இருக்குது, உங்க ஓனர் இருக்காரா, உரிமையாளர் இருக்காரா, வர சொல்லு ம். அப்படின்னு இருக்கணும். ம். ம். அதெல்லாம் இல்ல. அந்த வீடியோல நானே பார்த்தேன். அதெல்லாம் இல்ல. ம். இல்ல. இவர் போன நோக்கத்துமே ம். ஏதோ கண்டிப்பா. ம். அடிதடி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திலே போனது மாதிரி இருந்துச்சு. புரியுது, புரியுது. இன்னொரு குழப்பம் சார் அது இதுல. தவறுல. மன்னிக்கணும். குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். இன்னொரு அதுக்கு சேர்த்தே சொல்லுங்க. அங்க வந்தது வந்து நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ம், அவர காவலர தாக்குனது, அந்த அசம்பாவிதங்கள் நடந்த இடம் வந்து நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் வந்ததா சொல்றாங்க. ஆனா அந்த சம்மன் ம், ஒட்டுனது வந்து நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் அல்ல. இப்ப அவரு ம், சீமான் அந்த நான் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் போய் ம். அட்டன் பண்ணாலே வளசரவாக்கம் காவல் நிலையத்துல தான் அந்த சம்மன் ஆமா. குடுத்து இப்படி செய்ய ம். முடியுமா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒட்டிட்டு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து அவரை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்றது நடக்குமா? இந்த ஜுடிகேஷன் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இதுல? இல்ல அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க ஒரு வந்து போய் ஒட்டிட்டாரு. ம், ம், ஒருவேளை அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ம், 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 ப்ராப்ளத்துல லீவ் போட்டிருக்கலாம். இல்ல ம், வேற ஒரு ம், டியூட்டில இருக்கலாம். ம், இல்ல ம். இந்த கேஸ மட்டும் இன்னொரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருக்கோம். ம், இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ம், ம், ம். அது கோர்ட் பார்த்து சொல்லும். நீங்க என்ன ஜூரிஸ்டிக்ஷனா இருந்தாலும் நீங்க இந்த இன்ஸ்பெக்டர் வந்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இந்த கேஸ் எடுத்து பாருங்க அப்படின்னு ம், ம். சொல்லலாம். சொல்லலாம். ம். அப்படின்ற பட்சத்துல அவங்க எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அதுல எந்த ஒரு மாற்று கோர்ட்டு கருத்து இல்லை. தான் சொல்லணும்னு சொல்றீங்க. ம். இவங்களாவே முடிவெடுத்து இவங்க ஹையர் ஆபீசரும் சொல்லலாம். ஹையர் ஆஃபீஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணும் இல்லையா? ஹையர் ஆபீசருமே இந்த ம். கேஸ வந்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லணும். ஒரு உத்தரவு போடலாம். ம், ம், ம். அதாவது இது போன்ற ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் அவர். அவர் வந்து ம். கட்சியில் ஜெயிச்சாரா, தேர்தலில் தோத்தாராங்கிறது அல்ல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அது. இது மாதிரி ஆட்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் ஹையர் அஃபீஷியல்கிட்ட ஒரு டைரக்ஷன் எடுத்துக்குவாங்க. சார் இந்த மாதிரி பண்ண போறேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவனை யார் என்கிட்ட கேட்காம போக சொன்னதுன்னு மேலதிகாரி கேட்பாங்கன்றனால டைரக்ஷன் வாங்காம போயிருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஐயா அந்த மாதிரி சீமான் இதில் இன்னைக்கு சம்மன் கொடுக்க போறேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி கேட்டு தானே வருவாங்க. ஒரு ஹையர் அஃபீஷியல் கேட்டுதான் வந்திருப்பாங்க. கேட்டு தான் வந்துடும். கேட்டுதான் வந்திருப்பாங்க. ஹையர் ஆபீசருக்கு ஓரல் இன்ஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன். பண்ணிட்டு ஹையர் ஆபீசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கண்டிப்பான முறையில் வந்திருப்பாங்க. ம். அது இல்லாம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இப்போ வாய்ப்பு அந்த இல்லை. இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை பலப்பிரயோகம் பண்ணி அதை ஒரு வழக்கறிஞர் நான் வந்து அந்த இதில் பார்த்தேன் முகநூலில் சோசியல் ம். மீடியாவில் அவர் என்ன போட்டிருந்தாருன்னா இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு இருக்கிறவங்க யார் இந்த கட்சிக்காரங்களே போட்டு அந்த போலீஸை வந்து இவங்க இப்படி பலப்பிரயோகம் பண்ணக்கூடாது. அவர் குறைந்தபட்ச பலப்பிரயோகம் அல்லது தேவையான பலப்பிரயோகம் ரொம்ப கரெக்டாக போட்டிருக்காரு அந்த வழக்கறிஞர். அவர் வழக்கறிஞர்னால அந்த வார்த்தைகளை கரெக்டாக போட்டிருக்காரு. குறைந்தபட்ச பலப்பிரயோகம் அல்லது தேவையான அளவுக்கான பலப்பிரயோகம். அது சிஆர்பிசிலே இருக்கு. ம், ஒரு பர்சனை வந்து சர்ச் பண்ண போகும்போது ம், ம், ம். அந்த தேவையானது இல்ல ஆமா. குறைந்தபட்சம் இந்த ஃபோர்ஸோட நம்ம வந்து அதை பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. இருக்கு. அதை வச்சு ஒரு அந்த மாதிரி ஒரு அதை வச்சு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. போட்டுருந்துருக்கலாம். ஓகே. ஆனா அது வந்து இந்த இடத்துல அது வந்து பொருந்தாது. பொருந்தாது. அதை தான் கேட்க வரும். ம், இந்த ம். இடத்துல அது பொருந்தாது. பொருந்தாது. இது ஏன்னா அவர் சம்மன் வந்து தான் சர்வ் வளப்பறை பண்ண பண்ணல. போகல. அங்க வீட்டுல போய் சர்ச் பண்ண போகல. போகல. ஒரு சம்மன் சமரசம். தான் ஓட்ட போறாரு. ம், ம், ம். அந்த நபர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வீட்டுக்குள்ள இருக்காரா நான் பார்க்கணும் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போகல. ஓகே, ஓகே. புரியுது, புரியுது. அந்த இதை கிழிச்சிருக்காங்களா இது என்னன்னு கேட்க தான் போறாரு. எல்லாத்தையும் கிழிச்சு தப்புன்னு முடிவோடே போறாரு. ஸோ ப்ரிடிக்ஷன் ஆஹ் இருக்கு அவங்களுக்கு நான் இல்லையா? ஒட்டிட்டு அதான் இது ஈகோ பிரச்சனை. நான் ஒட்டிட்டு நான் ஒட்டினா நீ எப்படி கிழிக்க போச்சு? ம், 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 கிழிச்சா என்ன? ம். என்ன சம்மன்ல இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன இருக்கோ அதை ஒபே பண்றாரான்னு பாரு. ம், அப்படி ஒபே ம், பண்ணல லீகலா அவர் மேல ம், ம், ம். ஆக்ஷன் எடுங்க. ஆ. அதை விட்டுவிட்டு ஒட்டுனதை ஏன் எப்படி நீ கிழிக்க போச்சுன்னு சொல்லிட்டு இது வேற ஒரு இஷ்யூவா கொண்டு போய் அடிதடி பண்றது அப்படிங்கிறது அடி தடி நோக்கத்தோட பண்ணது மாதிரி தான் அது. பண்ணி அவர் என்ன காவலாளி என்ன சார் பண்ணுவாரு? பாவம் இல்லையா? இல்ல அவரையும் ஒரு இது நடக்குது என்னன்னா இந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த இதுல ம், முகநூல்ல. அப்ப சொல்றாரு இல்ல அதாவது துப்பாக்கி வச்சிருக்கிறது தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக லைசென்ஸ் வாங்கி துப்பாக்கி வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ம், ஒருத்தர் காவலுக்கு இருக்கும்போது துப்பாக்கி வச்சிருக்கணும்னா அதுக்கு வேற ப்ரொசீஜர். இந்த ரெண்டுல இவர் வந்து சொந்த பாதுகாப்பு வச்சிருந்ததை காவல் நிற்கும் போது பயன்படுத்துறதுங்கிறது பெரிய குற்றம். 7 வருஷம் வரைக்கும் அவருக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு காவல் அதிகாரி பேசுறாரு. இது என்ன ரெண்டு வெவ்வேறா பார்க்கணுமா? இல்ல அதாவது அது கண் லைசென்ஸ் வாங்குறாங்கல்ல. ஆமா.
லைசன்ஸ் ஒவ்வொரு லைசன்ஸும் ஒவ்வொரு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். கேட்டகரி இருக்கும். ஓகே, சரி. கேட்டகரி இருக்கும். ஓகே. அந்த மாதிரியான கண்ணு பெர்மிஷன் வாங்கியிருக்காரா இல்லையா ம், அப்படிங்கிறத வச்சு அவங்க சொல்லியிருக்கலாம். ம், ம், ம். இவரு தன்னுடைய தற்காப்புக்கு அப்படின்னு வாங்கி அப்படின்றது, வச்சிருக்காரு. ம், ஆமா, டிஃபென்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு கண்ணு பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ம், 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 இல்ல நம்ம காவலாளின்னா நம்மளுடைய சுற்றிலும் உள்ள நபர்களுக்கு இல்ல நம்ம முதலாளிக்கு ம், ம், ம். அதுக்கு தனி லைசென்ஸ் வாங்கணும். அது தனி லைசன்ஸ். அந்த கேட்டகரி வேற வேறையா இருக்கும். ஓகே. ம், ம். அதுக்காக சொல்லியிருப்பாரு அவரு. அதுக்கு 7 வருஷம் தண்டனை கிடைக்கும். அண்ணா அதாவது ஆம்னிஷன் வந்து அதாவது ஆயுதங்களை வந்து தவறான இடத்துல தவறான உரிமம் இல்லாத துப்பாக்கி வச்சிருக்கிறது. நானே இப்ப டி- என்னுடைய தற்காப்புக்கு ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கேன் ஒரு கண்ணு. ம், 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 ம். இதை வந்து நான் வேற மாதிரி இது யூஸ் பண்ணேன்னா அது பனிஷபிள் அஃபென்ஸ் தான். பனிஷபிள் அஃபென்ஸ் தான். அப்படின்னா இவர் வேலைக்கு போறாரு. அப்ப அதை வீட்டில் ம். வச்சுட்டு போகணுமா அவரு? இல்லையே, தற்காப்புக்குன்னா அவ கையில தானே வச்சுக்கணும். அப்ப அது தப்பு இல்லை இல்ல. இப்ப அவர் வேலைக்கு தப்பு போறாரு. இல்லையா? அவர் கையில வேலைக்கு வச்சிருக்கிறதுல தப்பு இல்லையா? அதை தவறா பயன்படுத்தி இருக்கணும். பயன்படுத்த ரைட். அது அதான் எக்ஸாக்டா. பயன்படுத்தி இருக்கணும், பயன்படுத்தினா தானே குற்றம். அவங்க வந்து பயமுறுத்தினாரு அப்படின்னு பேர் போடுறாங்க. அந்த கன்னை ம், வச்சு பயன்படுத்துறாரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா அவர் கன்னை எடுத்து அவங்க கையில கொடுக்க போயிருக்காரு. ஸோ இது வந்து ம், வீடியோ பதிவு ஆகுது. அவர் கன் எடுத்து கொடுக்க ம். போறப்போ இவங்களா சத்தம் கொடுக்கறது. டேய் துப்பாக்கி வச்சிருக்கியா அப்படின்னு கத்துறது. ரெண்டாவது மீடியாலாம் எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கிறாங்கன்றது அந்த இது காவல் ஆய்வாருக்கு தெரியுது. இந்த இடத்துல நடந்தது இவங்க உள்நோக்கத்தோட பிரச்சனை பண்ணணும்னு போயிருக்காரு போயிட்டாங்க. போயிருக்காரு. ம். அப்புறம் அவ என்ன செஞ்சாலுமே இவங்க தவறா தானே பார்ப்பாங்க. ஹேண்டில் பண்றது. இதெல்லாம் ம். வேற வழியே இல்லையே சார். அதாவது ஒரு காவல் இந்த மாதிரி காவல் ஆய்வாளர் நிலையில இருக்கவங்களே இப்படி ரொம்ப அராஜகமா இதாக நடந்தா ஒரு சாமானிய மக்கள் போய் இதை எதிர்த்தா கூட தப்பாயிருது. தப்புதான், தப்புதான். அதாவது அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன மேல வேணாலும் ஒரு கேஸ் செய்யலான்ற. அவங்க மேல ஒரு கேஸ் போடணும் அப்படின்னா ம். ரொம்ப யோக்கியனா இருந்தாலும் கூட்டி கொண்டாந்து நீ வந்து உன் வீட்டுல அது இருந்துச்சு இது இருந்துச்சு நீ அதை அப்படி பண்ண இப்படி பண்ண வந்து ஸ்டேஷன்ல வந்து பதில் சொல்லுங்கிறது. இந்த பதில் மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் உரிமையில பேசுறது. மீறிய ஒரு அராஜகம்லாம் போலீஸ் நினைச்சா இந்த இடத்துல பண்ணலான்றது காவல்துறை தவறுதான் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த ஹேண்டில் பண்ண விதம். அந்த ஒரு விதம் தவறு, எக்ஸ்பிரஸ்மேன் சொல்றாரு. தவறு. எல்லாத்தையும் ஆட்கள் இருக்கிறபோது இன்னொரு விஷயம் இந்த பொதுவா அந்த காவல்துறையில் இருக்கவங்க சொல்றது இந்த மாதிரி ஒரு ம், பெரிய விஐபி அதாவது ஒரு கட்சி தலைவர் அவருக்கு நிறைய கூட்டங்கள் கூடும் அப்படின்னா அவங்க ஒரு ஃபோன்ல ஒரு தகவல் சொல்லிட்டு ஒன்று கமிஷனர் ஆஃபீஸில் வைக்கலாம் இந்த விசாரணையை, அல்லது அவர் வீட்டிலேயே போய் கூட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சட்டத்துக்கு இடம் இருக்கா? ஐயா நீங்க இருக்கு. வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டங்கள் கூடும். இப்ப பாத்தீங்கன்னா ம், நேத்து நிறைய அது மீடியாவாகட்டும் போக்குவரத்து எல்லாமே வேஸ்ட். காவலர்கள் எத்தனை பேர் 300 பேரை டிப்ளாய் பண்ணி அவர் வந்து ம், ஒரு பேரிகார்ட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு 200 அடிக்கு வர்றதுக்கே 5 நிமிஷம் ஆயிருக்கு. அவ்வளவு ம். போடுது. இதெல்லாம் ஒரு உளவுத்துறையுடைய தகவலா இருக்காது. ஐயா அவரை வந்து வீட்டிலே விசாரிச்சிடும் சொன்னா இதுக்கு வழி இருக்கா? ஒரு இருக்கு, காவல் அதிகாரி வந்து சொல்லிட்டு போய் வீட்டிலே விசாரிச்சுக்கலாம். இருக்கு, இருக்கு, வழி இருக்கு. ம், அதாவது ஒரு அரசியல் தலைவர், ம், 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 ஒரு நடிகர், ம், ம், ம். மக்கள் கூட்டம் கூடுற ஒரு ரசிகனா இருக்கலாம், க்ரௌட் இல்ல புல்லிங் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டர்களா இருக்கலாம். கூட்டங்களை கூட்டிடுவாங்க. ரசிகர்களா இருக்கலாம், இல்ல தொண்டர்களா இருக்கலாம். ம், 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 ம். வெல்விசர்ஸ் நிறைய வருவாங்க. ம், இதனால மற்ற பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. ம், ம், அதுக்காக அந்த இருக்கிற இடத்துலயே போய் விசாரிச்சுட்டு ம். வரலாம் அப்படின்றது பண்ணலாம். பண்ணலாம். ஆனா இது அப்படின்றதே எல்லாமே ஃபெயிலியர் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நீங்க சொல்றது படி கண்டிப்பா. பார்த்தா. அஹ், ம். கையாண்ட விதம் அவருக்கு சம்மனை இஷ்யூ பண்ணியிருந்தா கூட அவர் வந்து போன்ல சொன்னா கூட அவர் வந்திருப்பாரு. அப்படி. போன்ல சொல்லி இருந்திருக்கணும். ம், அப்படி போன்ல சொன்னதை வந்து ரெக்கார்டிக்கலா பண்ண முடியாது, வைக்க முடியாதுன்னா நீ ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பி இருக்கணும். ம், ம். நீங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வாங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வாங்க. பெரிய இடங்கள் இல்லையா? இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இங்க வந்து விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்புங்க. ம், 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 அதையும் வரலையா, நீங்க போய் ஒட்டுங்க. ஒட்டிட்டு ம், ஒண்ணு, அது சம்மனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, ம், ஒண்ணு விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக சம்மன் ஓட்ட போறீங்க. ம், ம், எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு வர ம், சொல்லுவீங்களோ அது இருக்கும், அந்த கண்டென்ட் ம், இருக்கும். ம், 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 அந்த தேதி எத்தனை மணிக்கு வரலைன்னா ம். அவர் மேல லீகலா என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு போங்க. அதுதான் இவர் சீமான் அது ஏன் செய்தியாளர். கிழிச்சு அப்படிங்கறத வச்சு ஆ, அதாவது நடக்கிற சம்பவம் ஒண்ணு போக வேறொரு ம். ட்ராக்ல கொண்டு போய் அராஜகமா பண்ணி இதை பெரிய புரியுது, இஷ்யூ ஆக்கி. புரியுது. இல்ல அவரு கூட எனக்கு இன்னைக்கு நான் வந்து அவர் டெய்லி செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அப்ப எந்த ஊர்ல ம். இருக்காரு என்னங்கிறது எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. ஸ்பெஷலா தெரியும், தெரியும். போலீஸ் பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா போலீஸுக்கு தெரியும் சார். தெரியும். அப்புறம் நான் நாளைக்கே நீங்க வரணும்னு சொன்னோடனே அவரு ரொம்ப கேமரா முன்னாடி சொல்றாரு முடியாது. என்ன பண்ண முடியும்? அப்படின்னு கேட்டார். யாரு? சீமான். நான் வர ம். முடியாது. உங்களால என்ன பண்ண முடியும்?
பார்க்கற பார்த்துக்க அப்படின்லாம் சொல்லினார் அந்த இது ம், பார்த்து. ம், அதெல்லாம் ம், ம். ஒருவேளை போலீஸுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்குமோ, இல்ல அரசாங்கத்துக்கு வந்து என்ன இவர் ஒரு சார், கோவப்படுத்துற மாதிரியே பேசியிருக்கட்டும். ஆ, கோவப்படுத்துற மாதிரியே பேசியிருக்கட்டும். இவர் பேசுனது தவறா இருக்கட்டும். ம், உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்கன்னு கூட சொல்லியிருக்கட்டுமே. ம், ம், சொன்னாரா அப்படிதான் இல்லையா சொல்லுவார். ம், எனக்கு தெரியல. ம். நீங்க இல்ல அவர் சொல்றீங்க. சொன்னது. நான் நேர்ல ஆ, பார்த்தது சொல்றேன். ம், சரி. சொல்லியிருக்கட்டும். ஆ, சொல்லிட்டா அது கோவப்படக்கூடாதுல்ல. ம், என்ன ம். செய்யணுமோ செய்யுங்கன்னு அவரே சொல்லிட்டாருல. அதை செய்ய வேண்டியது லீகலா அவர் மேல ஆக்ஷன் செய்ய எடுக்க வேண்டியது. வேண்டியதானே? ஆக்ஷன் ஆமா. எடுத்துட வேண்டியதானே. ம், 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 ம். அதுதானே சரி. இல்ல கரெக்ட். நீங்க சொன்னது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த எப்படி மறுநாளே வரணும் அப்படின்லாம் எந்த போலீஸும் கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? நாங்க 27 போட்டோம். 28 நீ வந்தே ஆகணும் அப்படின்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. அவர் சொல்றாரு எனக்கு வேற ம். நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு ஆ, சொல்றாரு. ஒண்ணும் இல்ல. ஒரு நபருக்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க. ம், அன்னைக்கு தேதியில உடம்பு சரியில்லாம போயிருது. ம், ம், இல்ல ம். வர்ற வழியில ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது இதாயிடுது. அசம்பாவிதம் ம், ஆயிருது. ம், ம், அன்னைக்கு தேதியில வர முடியல. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அத ம், அக்செப்ட் பண்ணணும். ம், 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 இல்ல ம், ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சா, அள்ளி போட்டு தூக்கிட்டு வாங்க அப்படியே நேரா ஹாஸ்பிட்டல்லாம் போகாதீங்க. இங்க நேரா வாங்கண்டா இது. ம். இந்த அதனால இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ம், ஒரு ம், மீட்டிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ம், ம், ம். அங்க ஒரு தொண்டர்கள், மக்கள்கள் எல்லாம் இத்தனை மணிக்கு ஒரு தலைவர் வருவாரு. மேடையில ஒரு காத்திருப்பாங்க. ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்ப்புகள் ம், இருக்கும். ம், ம், அப்ப ம், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு ம். அன்னைக்கு தேதியில வர முடியாது. மறுநாள் வர்றேன் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துட்டு போக முடியாதுண்ணே. இது பெரிய ஷெட்யூல் எனக்கு விசாரணை தான் சார். இருக்கு. இன்னும் ஒரு விசாரணை தானே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஆ கரெக்ட். இதுல ஒரு கேள்வினா, இந்த காவல்துறை வந்து இவங்கள பழி வாங்குது அப்படிங்கிறது தான் பொதுவான கண்ணோட்டம். இவரை வந்து இந்த ஆமா, குமார் ஐபிஎஸ்ங்கிறவரு அவருக்கும் ஆமா. இவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஏதோ ஒரு குரூசியல் கான்வர்சேஷன் நடந்து அதுலேருந்து வந்தது தான் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் மாநாட்டில் போய் இவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுற ஒரு கட்சி கூட்டம் இவங்களை வந்து நம்ம வளர விட்டோம்னா நம்ம நாட்டுக்கு ஆபத்துன்னு பேசிடுறாரு. யாரு வருண்குமார் ம். ஐபிஎஸ். இவர் ஆ, ஆ. நீதிமன்றத்துக்கு இதை எடுத்துட்டு போயிருக்கலாம். போயிருந்தா நிச்சயமா வந்து நீதிபதி வந்து அதை கேட்டிருப்பாரு. இவர் ஒரு அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, இவரோ இல்லை இவரை சார்ந்தவர்களோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க எவிடன்ஸ் இங்க தான் கொடுக்கணும். ஐபிஎஸ் கூட்டத்தில் போய் பேசிட்டு வந்து எப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நிச்சயமா நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்ய முடியுமா? ஒரு ஆபீசருக்கு அப்படி பேசுற அதிகாரம் இல்லையா? இல்ல அப்படி பேசுனதை எதிர்த்து ஒரு அரசியல் தலைவர் வந்து நீதிமன்றத்துக்கு வர முடியுமா? இல்ல அந்த மாதிரி அவர் பேசியிருந்தா கண்டிப்பா அவர் கோர்ட் நாடி இருக்கலாம். நாடி இருக்கலாம். இவர் கோர்ட்டுக்கு நாடி போகாத இருக்கலாம். ஒரு பெரிய அதாவது தவறு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அங்கீகாரம் பெற்றுதான் இப்ப அரசியல் வச்சு நடத்துறாரு. நடத்துறாரு. இது வந்து தேச துரோக கட்சி அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் சொல்றாரு அப்படின்னா ம். ஒரு டெஃபமேஷன் கேஸே இவர் போட்டிருக்கலாம். சீமான் போட்டிருக்கணும். ம். அதுக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்காம கூட இருக்கலாம் அவரு. ஏன்னா அவரு நீதி ஐபிஎஸ் மாநாட்டுல கூட்டத்தெல்லாம் பேசியிருக்காரு. பேசியிருக்காரு. ஆமா. கான்ஃபரன்ஸ்லாம் பேசியிருக்காரு. கூட்டத்துல பேசியிருக்காரு. ஆனா பேசுனது இவருக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரியல. ம். எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி ம். எவிடன்ஸ் இருந்து இவர் போடலைன்னா இது இவருக்கு மேல தப்பு. அதுலயும் செய்தியா வந்தது தான். புதுவெளி செய்தித்தாள் எல்லாத்துலயுமே வந்தது. அதுதான். இப்படி பேசுனது தவறு அப்படின்னு. இறுதியா ஒரு கேள்வி. சீமான் அவர்கள் ம். மேல சாட்டப்பட்ட அந்த ஒரு சம்மன் வாங்கினார் இல்லையா? அந்த கேஸ் அது வந்து நீதிமன்றம் தான் பார்க்கணும். அந்த கேஸ் ஹிஸ்டரி வந்து எனக்கோ உங்களுக்கோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கம்ப்ளீட் ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதில் பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் எழுகிற ஒரு சந்தேகம் என்னன்னா 2008லேருந்து 11 வரைக்கும் உறவில் இருந்தேன். அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்புறம் 13 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு இன்னொரு கம்ப்ளைண்ட் விட்டு வாபஸ் வாங்கிட்டேன். ஆனால் நீதிமன்றம் வந்து அப்படிலாம் நாங்கள் விட முடியாது. நீ வாபஸ் வாங்கினாலும் எங்களால் விட முடியாது. இது ஒன்றும் இது இல்லை. இது ஏதோ ஒரு கிரைம் இருக்குதுக்கு பின்னாடி அப்படின்னு நீதிமன்றம் விசாரிக்க சொல்லுது. ஒண்ணு. இன்னொன்னு விருப்பத்தின் பேர்ல தானே என் கூட இருந்தாப்ல அப்படின்னு இவரும் கிளைம் பண்றாரு. இது என்ன நீதிமன்றம் இப்படி வாபஸ் வாங்கினா கூட திரும்ப கேஸை விசாரிக்கிறதுக்கான உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்கா? இருக்கு சார். அதாவது வாபஸ்னா அந்த ம். அஃபென்ஸோட கேட்டகரி இருக்கு. ஓ சரி சரி. எந்தெந்த அஃபென்ஸ் எல்லாம் நீங்க வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றது இருக்கு. ஓ சரி சரி. சில அஃபென்ஸ் எல்லாம் நீங்க வாபஸ் வாங்க முடியாது. வாங்க முடியாது. நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். ஆமா. அந்த காக்கனிசபிள் அஃபென்ஸ், நான் காக்கனிசபிள் அஃபென்ஸ் ஓகே இந்த மாதிரி சரி டிஃபைன் சரி. பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுல ஒரு சில குற்றச்சாட்டுகள் அதாவது மினிமம் 3 இயர்ஸ் கீழ உள்ள பனிஷ்மெண்டா தான் இருக்கும் ம் ம் வாபஸ் ம். வாங்குற அஃபென்ஸ் எல்லாம். ஓகே ஓகே. அதுக்கு ம் மேல உள்ள அஃபென்ஸ் எல்லாம் வாபஸ்லாம் வாங்க முடியாது. ம் உதாரணத்துக்கு ஒருத்தனை வெட்டிறேன் ம் 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 அப்படின்னா சின்ன காயம் அதாவது சாதாரண காயம் ம் அப்படின்னா ம் ம். 2 பேரும் சேர்ந்து இல்ல தெரியாம பண்ணிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வாபஸ் வாங்கிடலாம். ஓ சமரசமா அதே ஆயிக்கலாம். அதே ஒரு மர்டர் ஆயிருச்சு. ம் ம் இல்ல ஒரு பாலியல் பலாத்காரம், ம் 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 ரேப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ம் இதெல்லாம் ம் வாபஸ்லாம் வாங்க முடியாது. ம். அது அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட் ஆயிரும்.
ஓ. ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா நீங்க ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கீங்க மாதிரி. ம், ம், ம். தான் அதை ஏமா வந்து ஒரு நிமிஷத்தை வாபஸ் வாங்கிட முடியாதுல்ல. தான் ஏமாற்றப்பட்டதாகவும் உறுதிமொழிகளை நம்பி நான் வாழ்ந்தேன், அதனால ஏமாற்றப்பட்டிருக்கேன், மனதளவிலையும் காயப்பட்டிருக்கேன், உடல் அளவிலையும் காயப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா போலீஸ் சொல்றாங்க. ம். அப்ப நீதிமன்றத்திலும் அதான் தாக்கல் பண்றாங்க அந்த கம்ப்ளைண்ட். ஓகே. அதான் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ம். அந்த அம்மா திரும்ப போயெல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் பொய்யா கொடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லி எல்லாம் வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது. வாங்க முடியாது. அவங்க அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். கட்டுப்படுத்தாகணும். ஏன்னா நீதிமன்றம். ஏன்னா கோர்ட்ல வந்து அந்த சாட்சியை வந்து வேற மாதிரி சொல்லிட்டு போகலாம், அவ்வளவுதான். ம், ம், ம். அதை மாத்தி கூட சொல்லலாம் இல்லையா? மாத்தி கூட சொல்லலாம். புகார் கொடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து கோர்ட் நீதிமன்றத்துல வந்து ம், ம், சாட்சியத்துல வந்து வேற மாதிரி சொல்லிட்டு போகலாம். ம், 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 ம். ஆக அப்படி மொத்தம் சொன்னாங்கன்னா ரைட், மற்றபடி வாபஸ் வாங்க முடியாது. வாபஸ் ஆக முடியுது. ஆக மொத்தம் இந்த உங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒப்பீனியன், உங்க கருத்து வந்து சீமான் விஷயத்துல, அது நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், சீமான் ம். விஷயத்துல போலீஸ் நடந்து கொண்டது வந்து சட்டபூர்வம் அல்ல. அவங்களும் சட்டப்பூர்வம் இல்ல கிழிச்சது தப்பு அது. இல்லை. அது பார்த்தாலே தெரியுது சார். அந்த சட்டப்பூர்வம்லாம் இல்ல, அது புரியுது. அராஜகத்தனமா. ராஜா. போலீஸ் நான் இன்னொரு நாள் செய்வேன் அப்படின்றத வந்து ம், 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 ம். பெரிய ஒரு இதுல பண்ணியிருக்காங்க. தன்னுடைய இதுல அதுலயும் இரவு வந்து அந்த அந்த அரெஸ்ட் பண்ணவங்கள, கைது பண்ணவங்கள வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்டு கதவை பூட்டி இவங்க சீல் பண்ணி மற்ற வழக்கறிஞர்களை உள்ள விடாம நின்றுருக்காங்க. அப்போ ம். வழக்கறிஞர்கள்லாம் இது பண்ணாங்க. இவர் என்ன ம். சொல்றாரு, இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த காவல் அதிகாரி சொல்றாரு, ஐயா புரிஞ்சுக்கங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும்? இது எங்க நாங்க வேலை பார்க்குற இடம், நாங்களே உள்ள போகக்கூடாதுன்னா இப்படி அப்படின்னு. அப்படி ஒரு பாதுகாப்பு கருதி கதவை பூட்டி ஒரு போலீஸ் வச்சு நிக்க முடியுமா ஒரு நீதிமன்றத்துடைய? பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீதிமன்றம் வந்து திறந்த நீதிமன்றத்தில் உத்தரவு பகரப்படுகிறதுன்னு தான் இருக்கும். ம், நிறைய இதுல ம். பார்த்திருப்பீங்க. ஆ, 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 ஆ. நீதிமன்றத்தை அடைச்சிட்டு நீ வந்து சீல் வச்சு அது போலீஸ். ஆ, போலீஸுக்கும் நீதிமன்றத்துக்கும் உங்க நீங்க கேஸை ரெஜிஸ்டர் பண்றீங்க, நீதிமன்றத்துல போய் தபால் கொடுக்குறீங்க, ஓகே. ம், 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 ரிமாண்ட் பண்றீங்க, ரிமாண்ட் ம், கூட்டு போவீங்க, ஜட்ஜிட்ட ரிமாண்ட் பண்ணுவீங்க. ம், ம். இதுதானே சார் போலீஸோட டியூட்டி. அங்க ஆமா. போலீஸ் வந்து நீதிமன்றத்து கதவையே பூட்டிட்டு இவரே சீல் எடுத்து எல்லாம் பண்றாரு வைக்கிறாருன்னா, இவர் கோர்ட் ஆபீசரா இல்ல போலீஸ் ஆபீசரான்னு தெரியல. இப்ப அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இங்க கூட்டங்கள் நிறைய உள்ள வந்துருது, அதனால நாங்க பாதுகாப்பு கருதி இந்த கேட்டை பூட்டி தான் ஆகணும். இதே கூட்டமா ஒரு 300 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன நீதிமன்றத்துக்குள்ள பண்ணி? கூட்டம் நீதிமன்றத்துல கூட்டம் வந்து அட்லீஸ்ட் வழக்கறிஞரை நீங்க உள்ள விடணும்ல. ம், பப்ளிக் நீதிமன்றத்துக்கு வர போறது கிடையாது. ம், 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 அப்ப அவங்கள நீங்க தடுத்து நிப்பாட்டினீங்கன்னா ரைட், அதோட உங்களுக்கு ம், டியூட்டி. ம், ம், ம். இப்போ ஒரு வழக்கறிஞர். கேஸ், ஒரு ரெஜிஸ்டர் பண்றீங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றீங்க, ரிமாண்டுக்கு ஒருத்தரை கூட்டு வர்றீங்க. ம், சீமான விட்டுருங்க, பொதுவா ம், ம், இந்த ம், கேஸ்ல இல்ல, பொதுவா ம், ஒருத்தரை கூட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட் வந்து நான் வந்து பெயில் ஆமா, டிஃபென்ஸ் அட்வொகேட். ஃபைல் பண்றேன் ம், அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. ம், அவர் சார்பா 10 ஜூனியர்ஸ் வருவாங்க. ம், 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 ம். அப்படி இருக்கும்போது அட்வொகேட்ஸை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் கிடையாதுல்ல. ம், ம். அதான் ஒருத்தர் அந்த பூட்டை உடைக்க போறேன்னுலாம் ஒரு வழக்கறிஞர் போனார். நான் அந்த பூட்டை ம். உடைப்பேன், நீங்க தடுத்து பாருங்க, இது நான் வந்து இந்த பார் கவுன்சில் செக்ரட்டரி, நானே உள்ள போக ம். சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் கெஞ்சுற முறையெல்லாம் கேட்கிறாரு, இல்லைங்கய்யா கொஞ்சம் உள்ள பாதுகாப்பு கருதி அப்படின்னு. இந்த கரபரத்தில் அவங்க கைதியை கூட்டிட்டே வரல, இங்க ம். நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வரல, வேற எங்கேயோ வச்சுட்டு அப்புறம் இந்த ம். இதெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்படின்னா இந்த நீதிமன்ற கதவை பூட்டுற அளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒரு அதிகாரி சொல்ல முடியுமா? ஐயா அந்த இடத்துல நான் முடிவு எடுக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டர்னே வச்சுக்கோங்க, ஐயா நீங்க சொல்றீங்க அட்வொகேட்ஸ் வந்து உள்ள சொல்ல வரணும். முடியாது, அப்படி கூட்டினதே தவறு சார். ம். அப்ப நீதிபதியோட அனுமதியாவது பெற்றிருக்கணும். ஐயா நாங்க ஆமா, இந்த மாதிரி கூட்டியிருக்கோம் நீதிமதி பூட்டுறோம். அனுமதி எல்லாம் அவங்க பெற்றிருக்க மாட்டாங்க, இவங்களா தான் பூட்டியிருப்பாங்க. நீதிமதி எல்லாம் அப்படி அனுமதி கொடுக்கவும் மாட்டாரு. நீதிமன்றத்திலும் இவங்க சட்டத்தை தன் கையில் எடுக்கிறது தான். ஆ, இவங்க எங்கேயுமே நாங்க அதான் யூனிஃபார்ம். தெரியுது இந்த இடத்துல, அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கன்ஃபியூஷனா வர வேண்டியிருக்கு. போலீஸ் நான் எல்லா இடத்துலயும் என்னுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவேன், எங்களை ம். கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய பவர் அதிகாரம். கொடுத்து வச்சிருக்காங்க. ம், ம். அத ஒரே ஒரு துறை மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சு நீதித்துறை மட்டும்தான் அவங்கள கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். வழக்கறிஞர், ஆமா. நீதிபதி அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்க கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு ம். சாமானியனுக்கு வந்து அவர் என்ன பதவியில் இருக்காரோ என்னவோ அதெல்லாம் வேற. சிங்களூர்ல பேசுறது, கெட்ட வார்த்தைகளில் பேசுறது, அதாவது அதை பார்த்தா ஒரு ஒரு ஒழுக்கமான மனிதனுக்கு வந்து ஒரு இது வரணும், கூச்சம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறது. இப்பவும் அப்படிதான். நல்ல வேளை அவர் சீமான் இருக்கும்போது இப்படி நடக்கலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் பெரிய கலவரம் ஆயிருக்கும்.
இல்லையா? ம், ஒரு வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கே இவ்வளவு 300 400 போலீஸை போட்டு தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன பொறி நடந்துருச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நேத்து அரெஸ்ட் பண்ண மாட்டதுக்கு காரணம் கூட அதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கூட்டம் இருக்குது, இவர் அரெஸ்ட் பண்ணி எங்க கூட்டிட்டு போறது? ஒரு 200 மீட்டர் நடந்து வர்றதுக்கே அவரை விட மாட்டேங்கிறாங்க. அது வாக்குவாதம். ம், எங்களை வந்து நீ அலோவ் பண்ணணும் அப்படின்னு கூட அந்த வீரப்பனோட பொண்ணு இவங்கெல்லாம் கொஞ்சம் விஐபிஎஸ் மாதிரி இருக்கவங்கலாம் நாங்கள் வருவோம்னு சொல்லி அதில் இது பண்ணுறது, சத்தம் கொடுக்கறது. இதுக்கு தெரிஞ்சு அப்பதான் ஒரு வழக்கறிஞர் சொன்னார், இதை இவங்க சிம்பிளாக வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது இந்த அதிகாரிகளே ஒரு 10 பேர் வந்து அவர் அனுமதி வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்கலாம். போய் விசாரிச்சுட்டு வந்துட்டாருன்னா அந்த இடத்து கூட்டத்தோட முடிஞ்சிருக்கும். இவங்க அந்த ஒரு புத்திசாலித்தனம் இல்லாம எல்லா மக்களையும் அலக்கழிச்சு, மீடியாவை அலக்கழிச்சு தேவையில்லாம பண்ணிட்டாங்க. இது உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் அப்படின்னா பொதுவா ஒரு ஒரு கருத்து நிலவுது. பொதுவா இது நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். கரெக்ட் ஒரு தான். ஒன்றும் அதான் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ம், 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 இவர் வர்ற இடத்துல இந்த மாதிரி கேஸுக்கு விசாரணைக்கு கூட்டு போற இடத்துல கூட்டம் கூடும், ம், ம், அதனால வந்து விசாரணை பாதிக்கப்படும் அப்படின்னு இவங்க உளவுத்துறை முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ம், 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 இன்னும் அவரை மட்டும் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். இல்லைன்னா அவர் இடத்துக்கு போய் ஒண்ணுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 போலீஸ் கூட போய் அந்த இடத்துல விசாரிச்சுட்டு வந்திருக்கும். அந்த விசாரணை நடந்திருந்தா கூட பரவாயில்ல இல்லையா? பரவாயில்ல. அது ம். ஒரு விதமா முடிஞ்சிருக்கும். எனக்கு என்னோட சந்தேகங்கள் இது நடந்தது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் சொல்றேன். இது நடந்தது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் குறைஞ்சபட்ச வாக்கு வாங்கினார் அதெல்லாம் தவிர்த்து இந்த போலீஸ் வந்து இவங்களுக்கே இப்படி பண்றாங்க அப்படின்னா சாமானியர்கள் வந்து எதிர்த்து நிற்க முடியாது. சீமான் சார் மாதிரி. பொதுவாவே மக்கள் மனசுல பாருங்க, போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தாலே பயப்படுறாங்க. ஆமா. காரணம் உங்களுக்கு ஏன் அந்த தெரியும். பயம் வருது? வழக்கறிஞர் ஏன் அந்த அவங்களுக்கு. பயம் வருது? அந்த அளவுக்கு இவங்க வந்து தன் பதவி வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணனால பயப்படுறான். ம், ம், தவறு பண்ணவன் மட்டும் இல்ல, ம், ம். தவறு பண்ணாதவங்களும் பயப்படுறான். பாதிக்கப்பட்டவங்களும் கூட அந்த தவறு வாசல் பண்ணவன் கண்டிப்பான மிதிக்கணும்னே முறையில பயப்படணும். உண்மைதான், தவறு உண்மைதான். பண்ணவன் கண்டிப்பான முறையில ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோம், காவல்துறை அங்க இருக்கு, நம்மள ம். வந்து அந்த தவறுக்கு வந்து பிடிச்சிருவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. அது நியாயம். நியாயம். ம். தவறு பண்ணாதாலும் பயப்படுறான். ம், ம், ம். ஏன்னா தவறு பண்ணாதவன் மேலயும் நீ தவறு பண்ணாதான் உன் மேல கேஸ் போடுவேன்னு மிரட்டுறான். நீதிமன்றத்துல போய் பாத்துக்குங்க அப்படிங்கிறது. அவ்வளவுதான். அப்படி பாத்துங்க. இருக்கும்போது ம். அலக்கழிப்பு. பொதுவாவே மக்கள் மனசுல போலீஸ் அந்த காக்கி யூனிஃபார்ம் பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு. ம், ம். இவங்க அந்த ஒரு இதுல மரியாதை எல்லாம் பேசுறது தானே. ஆ, வயதுல குறைஞ்சவங்களா இருப்பாங்க, வயது ஆமா, மூத்தவன் கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆமா, ஆமா, பேச்சு வழக்கு உங்களுக்கு தெரியும். அந்த ஆமா, ஆமா. காவல் சில நிலையங்கள் எப்படி இருக்கும் சில அப்படின்னு. போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப யாருக்குமே எந்த ரெஸ்பெக்ட், என்னமோ இவருக்கு தான் எல்லாமே கிரீடம் தூக்கி கொடுத்தது மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஓவரா அராஜகம்லாம் பண்ணி ம், ம், ம். அந்த இந்த நீங்க கட்டுப்பாட்டுல சொன்ன மாதிரி வச்சிருக்கணும். யாருக்கு மரியாதை பார்த்த உடனே ஒரு கொடுக்காம இது வந்து கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்றது. ஆமா. அது உங்களை மாதிரி வழக்கறிஞர்கள், சீனியர் முதுநிலை வழக்கறிஞர்கள் நீங்கள்லாம் இருந்து தான் இந்த நீதித்துறையில் நடக்கிற சில காவல்துறையினுடைய இதை கட்டுப்படுத்த முடியும். உங்களுடைய பலங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. இதன் மூலம் நிச்சயமாக ஒரு ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும். ஓ இப்படிலாம் இருக்கு, ஒரு அட்வொகேட் சொல்றாங்க அப்படின்னா. இப்போ நான் சொல்றதை விட இப்போ எனக்கும் தெரியாது, உங்களை ம், கேட்டு தான் நானுமே விளக்கம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு குழப்பமான இதுலேருந்து கொஞ்சம் விடுபடுவாங்க. சரி அப்போ சரி, இதுக்கு சரி. இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ம். உங்களோட அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்களை சந்திக்கிறோம். உங்களுடைய விழிப்புணர்வுக்கும் நீங்கள் கொடுத்த கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, நன்றி, நல்லது. நன்றி.